ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ப்ளெண்டர்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து நிறையா ஜெம்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் நிறைய கார்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம பாயிண்ட் எடுத்து ஒரு கார்ட் கேம் மாதிரி தான் சொல்லலாம். கேம் பார்த்தீங்கன்னா 2 to 4 பிளேயர்ஸ் வரைக்கும் விளையாடலாம். அதுக்கப்புறம் 30 minutes ஆகும் இந்த கேம் விளையாடுறதுக்கு. இதில் போட்டிருக்காங்க 10+ அப்படின்னா, பட் அதோட சின்ன பிள்ளைங்களும் இந்த கேமை விளையாட முடியும். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் புக்கு, அதுக்கப்புறம் அந்த அழகான நிறையா இந்த மாதிரி காயின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து ஜெம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற காயின். நல்லா இந்த காயின் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. நம்ம கேசினோவில் போக்கர் விளையாண்டுருந்தீங்கன்னா அந்த போக்கர் காயினை டீல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இது ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரௌன், க்ரீன், எமரல்டு, சஃபயர், ரூபி, டைமண்ட் அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து ஒரு வைல்டு கார்டு, இந்த கோல்டு காயின் இது. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கெஸ்ட்டுன்னு சொல்கிறோம், ப்ரெஸ்டீஜியஸ் கெஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு கார்ட்லேயும் மேலே கொடுத்துருக்க நம்பர் வந்து அது வந்து பாயிண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வந்து கெஸ்ட் கார்டு. அதுக்கப்புறம் இது வந்து தான் அந்த நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த கேம் விளையாட போகிறோம். எப்படி விளையாடலாம், என்ன செட்டப்பு, அதோட ரூல்ஸ் என்ன, எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஸோ செட்டிங் அப் இதுதான். ஸோ இதில் 3 colored வெரைட்டிஸ் ஆஃப் அந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, டெவலப்மெண்ட் கார்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். என்னென்னா பாயிண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் வேல்யூவாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது டெவலப்மெண்ட் கார்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் இந்த ஜெம்ஸ் காயின். ஸோ ஜெம்ஸ் காயின் வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயும் வந்து 7 காயின்ஸ் இருக்கும். பிளேயருக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து காயின்ஸை ரிமூவ் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ 4 பேர் நாங்கள் விளையாட போகிறோம். கேம் பிளே வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து போட போகிறேன். இப்போ வந்து ரூல்ஸ் மட்டும்தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கேம் பிளே வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்கும், அதையும் பாருங்கள், இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த காயின்ஸ் வந்து 7 காயின்ஸ் ஈச் கலரில் இருக்குது. ஸோ இதில் 4 players 7 காயின்ஸ் யூஸ் பண்ணணும். 3 playerனா இதுலேருந்து 2 காயின் எடுத்துடணும். ஸோ மீதி வந்து 5 காயின்ஸ் வச்சு விளையாடுவோம். 2 playerனா 3 காயின்ஸ் வந்து எடுத்துடணும். ஸோ மீதி இருக்கிற ஒரு 4 காயின் வச்சு விளையாடுவோம். பட் இந்த கோல்டு காயின் மட்டும் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இதில் 5 காயின் தான் இருக்கும். இந்த 5 காயினை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை பிளேயர் விளையாண்டாலும். அப்புறம் இது வந்து அந்த கெஸ்ட் கார்டு. ஸோ அந்த கெஸ்ட் கார்டு வந்து எத்தனை பிளேயர் விளையாடுறோமோ அது +1. ஸோ இப்போ நாங்கள் 4 பேர் விளையாடுறதுனால நான் 5 வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து ஒரு 10 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா கார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு 2 இந்த மாதிரி கலர்டு ஜெம்ஸ் அதோடைய கவுண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது என்னது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த கார்டை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம இது 2த்தையும் கொடுத்துட்டு தான் நம்ம இந்த கார்டை எடுத்துக்க முடியும். ஒரு பிளேயர் வந்து 4 ஆக்ஷன் பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் இந்த 4 விஷயத்துல. ஸோ அந்த 4 ஆக்ஷன் என்னதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து ஏதாவது ஒரு 3 காயின்ஸ் வந்து பிக் பண்ணலாம். சேம் கலராக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேருந்து இந்த மாதிரி நான் 3 எடுத்தேன்னா இது வந்து என்னுடைய ஒரு ஆக்ஷனு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரே கலர் வந்து இப்போ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒரே கலர், இப்போ எனக்கு வந்து டைமண்டில் 2 டைமண்ட் வேணும் அப்படின்னா ஒரு நம்மளுடைய செகண்ட் ஆக்ஷனாக என்ன பண்ண முடியும்னா 2 சேம் கலர் எடுக்கலாம். பட் அது என்ன சுச்சுவேஷனில் எடுக்க முடியும்னா, இந்த பர்டிகுலர் அந்த செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 4 காயினாவது இருந்தால் தான் நம்ம வந்து அதில் வந்து 2 சேம் கலரை பிக் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிக்கிங் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வி கேன் பிக் 2 கலர்ஸ் சேம் ஜெம்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆக்ஷன் வந்து ஸோ நம்ம பிக் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன தேவை, 2 ப்ளூ அண்ட் ஒரு க்ரீன். இப்போ நான் இதை வந்து என்னோட ஆக்ஷனில் நான் கலெக்ட் பண்ணி என்கிட்ட வச்சுருக்கேன் அப்படின்னா இதை வந்து நம்ம அகெயின் பேங்க் அதாவது போர்ட்லேயே திருப்பி கொடுத்துட்டு அந்த ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம கார்டை எடுக்க முடியும். இது ஒரு ஆக்ஷனு. கார்டு எடுத்தீங்கன்னா அகெயின் பைல் ஆஃப் டெக் பைலேருந்து ஒரு கார்டு டாப் கார்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடணும். ஸோ இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து 3வது ஆக்ஷன். இது 4th ஆக்ஷன் என்னதுன்னா, இப்போ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கார்டை வந்து நீங்கள் பிளாக் பண்ணலாம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஜெம்ஸ் சேர்த்துட்டு இருக்கீங்க, பட் அது இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு சேரலை, பட் அதர் பிளேயர்ஸ் எடுத்துருவாங்களோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து கோல்டு காயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோர்த் ஆக்ஷனா இப்போ இந்த கார்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ கோல்டு காயின் ப்ளஸ் அந்த கார்டு எடுத்துட்டு அகைன் இதை ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கேமில் 3 கார்டு தான் எடுக்க முடியும். லைக் இந்த மாதிரி நம்ம கோல்டு காயின் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் வச்சுக்கக்கூடியது மேக்ஸிமம் 3 கார்ட்ஸ். ஸோ இது வந்து க்ளோஸ்டாக தான் வச்சுருப்பீங்க. ஸோ எப்போ வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த கோல்டு காயின் வந்து எனி கலர் ஆஃப் ஜெம்ஸ் காயினுக்கு பதிலாக ஒரு வைல்டு கார்டு மாதிரி, ஜோக்கர் மாதிரி இந்த காயினை யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதை கொடுத்து நம்ம கார்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த கார்ட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த ரூல்ஸு. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்ஸில் யார் வந்து ஃபர்ஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அப்போ வந்து கேம் எண்ட் ஆகிடும். ஸோ கார்டு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஜெம்ஸ் காயின் மட்டும்தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணோன்னா இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஜெம்ஸும் வந்து நம்மக்கிட்ட ஒரு காயின் இருக்கிறதா கவுண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இந்த பர்டிகுலர் கார்டு எடுக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட 2 டைமண்டு 4 இந்த ப்ரௌன் காயின் இருந்தால் போதும். இந்த ரெட் காயின் என்கிட்ட இந்த கார்டாகவே இருக்குது அப்படிங்கிற போது இது 2 காயின்ஸை கொடுத்துட்டு இந்த கார்டை என்னால் வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து இந்த மேலே இருக்கிற இந்த காயினோடைய யூசேஜ். ஸோ இந்த மாதிரி இவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கெஸ்ட்டை வந்து நம்ம இந்த கெஸ்ட் கார்டை கூப்பிடணும் அப்படின்னா லைக் எடுக்கிறதுக்கு நம்ம இங்கே வந்து 4 நாள் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து என்னன்னா நம்ம 4 ரெட்டோ 4 கிரீன் காயின்ஸை மட்டும் கொடுத்து நம்மளால இதை வாங்க முடியாது. இந்த கெஸ்ட் கார்டை கூப்பிடுறதுக்கு நம்ம இந்த 4 ரெட் இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து வச்சிருக்கணும். ஸோ 4 ரூபி கார்ட்ஸ் அண்ட் 4 சஃபயர் கார்ட்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம 4 நாள் சேர்த்திருந்தாதான் இவங்களை கூப்பிட முடியும். இது வந்து இவங்களை லைக் நம்ம இந்த கார்டு எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து ரூலு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கார்டை யூஸ்வலி எண்ட் ஆஃப் த கேமில் தான் நம்மளால எடுக்க முடியும். ஏன்னா அதுக்குள்ளே நம்மளால வந்து 4 ரூபி 4 சஃபையர் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்க முடியாது ஸ்டார்டிங்லேயே. ஸோ நம்ம ப்ளே பண்ணும்போது யூஸ்வலாக வந்து இந்த நோ வேல்யூ கார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பிக் பண்ணிட்டு, ஸோ அது அவங்கவுங்க விளையாடுறது பொறுத்து இருக்கு. நம்ம பாயிண்ட் கார்டு எடுக்க முடிஞ்சால் நம்ம காயின் எல்லாம் சேர்த்து எடுக்கலாம். ஸோ அதுலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, என்னன்னா நம்மளால நம்ம கையில் we can have only 10 coins. ஸோ 10 காயின்ஸ்க்கு மேலே நம்மளால எடுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ உங்ககிட்ட 8 காயின்ஸ் இருக்கு, உங்களுடைய சான்ஸில் 3 காயின்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 3 காயின்ஸ் எடுக்காம நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 2 காயின்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணணும். 10 தான் மேக்ஸிமம் கையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா we have to keep any நீங்கள் அன்யூஸ்டு காயின்ஸோ இல்லை தேவையில்லாத காயினை உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு டேர்னில் வந்து என்ன தேவையோ அந்த காயினை வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம கையில் 10 தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களால் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நோ வேல்யூ கார்ட்ஸ்லாம் சேர்த்து அடுத்து வந்து நம்ம இந்த செகண்ட் லெவல் கார்ட்ஸ் பிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேர்ட் லெவல் அந்த மாதிரி கேம் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கேம் பிளே வந்து நான் வீடியோவாக போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக எப்படி விளையாடுறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த 4 ஆக்ஷனுக்குள்ளே தான் நம்ம ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து 4 பேர் விளையாடுறோம், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைக் இங்கே வந்து இவன் 15 பாயிண்ட்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டாலும் நம்ம ஒரு ரவுண்ட் வந்து என்கிட்ட வந்து அந்த ரவுண்ட் வந்து முடியும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேளை 15 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 2 பேர் வின் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கேம் விளையாடுவோம். 30 மினிட்ஸில் குயிக்காக விளையாடக்கூடிய ஸ்ப்ளெண்டர் கேம். ஸோ ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளெண்டர் கேம் 7+ மேல இருக்கு. அண்ட் இது வந்து இன்னும் சொல்ல போனா 2 பிளேயருக்கு ரொம்ப ஃபேமஸான இது கப்பிள் கேம் லிஸ்ட்லயும் ஆக்சுவலி இந்த கேம் வந்து இடம் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் விளையாண்டாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. 2 பிளேயர் விளையாண்டாலும் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கும் வாங்க முடிஞ்சா அங்க வாங்கி விளையாடுங்க. அமேசான்ல இருக்கான்னு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் அண்ட் கேம் பிளேஸ் இந்த சேனல்ல வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.